சொல்லுங்கண்ணா. ஏங்க கடைக்கு வந்துட்டீங்களா? வந்துட்டேங்கண்ணா. சரி, எப்போ போல கொடுத்து விட்ருங்க. 2 மூட்டைங்களா? ஆமாங்க, பையன் அனுப்பிச்சுட்றேன், கொடுத்து விட்ருங்க. சரிங்கண்ணா. சரிங்க. ஒரு மாலை இரவையில் நேரம், அழகான இலையுதிர்காலம், சற்று தொலைவின அவன் முகம் பாதின் அங்கே தொலைந்தவன் நானே. வண்டான் இடியமீன். ஓனர் பணம் கொடுத்தாரா? டெலிவரி இருக்கா? சரி. டன் 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 டன். எல்லாத்துக்கும் சொல்லுங்கடா. சார், இந்த மாதம் பீஸ் கொடுத்துருங்க சார். சரிங்க சந்தோஷ். அப்புறம் லாஸ்ட் இயர் பேலன்ஸ் ஷீட் மட்டும் பெண்டிங் இருக்குது. சார், ஆடிட் ஃபைலை வீட்டில் வச்சுருக்கேன் சார். உங்களுக்கு நாளைக்கு கொடுத்துட்டுமா? அப்படியா? ஓகே சந்தோஷ், நாளைக்கு வந்து ஆஃபீஸில் கொடுத்துருங்க. சந்தோஷ், சொல்லுங்கள் சார். நம்ம ஃப்ரெண்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஒன்று வச்சுருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் ஆடிட்டிங் பார்த்து தர முடியுமா? சார், நீங்கள் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ஃபாலோ பண்ணுறேன். சரிங்க சந்தோஷ். டேய், சில்லற குட்ரா. ஐ சொல்லிச்சலாம். எங்கள் அப்பா கால் பண்ணி உன் மொபைல் நம்பர் கேட்டார், நான் கொடுத்துருக்கேன். அப்படியா? ஆமாம். சரி, உங்கள் அப்பா கால் பண்ணுவார். இப்போ கால் பண்ணுறேன்னு சொன்னார், தெரியல. நான் என்ன பேசுறது? அங்கிள்கிட்ட பேச போறியா? டேய், சில்லற போடா. பேசு சந்தோஷ். நான் என்ன பேசுறது கையல்? நம்ம மேரேஜ்க்கு நீ தானே பேசணும். பேசு சந்தோஷ். நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, எங்கள் அப்பா கிட்ட நம்ம லவ் பண்ணுறது சொல்லிட்டேன்னு. ஆமாம். அப்புறம் என்ன? பேசு சந்தோஷ். சரி கையல். எனக்கு ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் இருக்குது, நான் முடிச்சுட்டு கால் பண்ணுறேன். ஓகேவா? சரி கையல். தம்பி, ஒரு மூட்டை கொண்டு வா. சீக்கிரம் வீட்டுக்கு கொண்டு வா.
எப்படி பேசுறது? எனக்கு போய் பேச தெரியாது. ஏன்னா நான் சொன்னதை நானே மறந்துடுவேன். அதை நினச்சா தான் எனக்கே பயமாக இருக்கு. என்ன பண்ணலாம்? சரி பேசுவோம். ஓகே. ஹலோ சந்தோஷ், கடை பூட்டியிருக்கு, எப்போ வருவீங்க? அண்ணா கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு வரீங்களா? ம், சரி. ஹலோ. வணக்கம், நான் கயல் அப்பா பேசுகிறேன். சொல்லுங்க அங்கிள். கயல் சொன்னா உங்களை 5 வருஷமாக லவ் பண்ணுறேன்னு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ஃப்ரீயாக இருக்கீங்களா? ஃப்ரீ தான் அங்கிள், சொல்லுங்கள். மாப்பிள, டேய் எப்படா மேரேஜ்? சொல்லுடா, எப்படா மேரேஜ்? ட்ரீட் எப்படா? சொல்லுடா, ட்ரீட்டாது எப்ப? ஐ, சந்தோஷுக்கு கல்யாணம். கல்யாணம்னா இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டேங்கிறானுங்க, எங்கேயோ இருக்கிறானுங்க. நடக்கட்டும் நடக்கட்டும் நடக்கட்டும். நமக்கெல்லாம் எப்போ நடக்க போகுதோ? என்ன சந்தோஷ், இதுதான் கொஞ்சம் நேரமா? இல்லைண்ணா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, 2 10 கிலோ பேக் கொடு. எவ்வளோ ஆச்சு? 950 ரூபாண்ணா. இந்தா சந்தோஷ. சந்தோஷ், எவ்வளோ ஆச்சு? 950 ரூபாண்ணா. என்ன 500 ரூபா அதிகமாக இருக்குது குழம்புக்கா? என்ன பகல் கனவா? சரிண்ணா. இந்தா பிடி. வரேன் சந்தோஷ். ஹலோ சார், நாங்கள் ஏசிஐ பேங்க்லேருந்து கால் பண்ணுறோம். உங்களுக்கு லோன் வேணுமா? ஆமாம் மேடம். சார், எவ்வளோ சார் வேணும்? 30 லட்சம். ஓகே சார், உங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு அண்ட் ஐடி ஃபைல் இது எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா? ஷியோர் சார், நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். தேங்க்ஸ் மேடம். நான் லைஃப்பில் சீக்கிரம் செட்டில் ஆகணும். ஐயோ, இஎம்ஐ கிட்ட சொல்லுவாங்களே. 1 ரூபா கூட கடன் இருக்கான்னு அங்கிள் சொல்லியிருக்காரு. எனக்கு சொந்த வீடு இல்லை, என் அக்கௌண்ட்டில் பெருசாக பணம் கூட இல்லை, காரு கூட இல்லை. இதெல்லாம் இல்லைன்னு நானே கையில் சொல்லி புரிய வைக்கணும். இந்த அளவுக்கு ரெடியானதுக்கே என் டங்க இறந்து போச்சு. சொல்லு. எங்கள் அப்பா நம்ம மேரேஜ்க்கு ஓகே சொல்லிட்டாரா? சொல்லு சந்தோஷ். நான் இன்னும் லைஃப்பில் செட்டில் ஆகல கையில். எங்கள் அப்பா சொன்னாரா? ஆமாம். இப்போ நீ எங்கே இருக்க? கடையில். எங்கள் வீட்டுக்கு நம்ம போகலாம். என் அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். இப்போ வரேன். வேணா கையில், செட் ஆகாது.
வா போலாம். கையில் சொன்னா கேளு, வேணாம். உட்காரு. என்கிட்ட நல்ல பைக் கூட இல்லை. உங்க அப்பா சொல்றது கேளு, வேணாம் கையில். கையில் நில்லு. நான் சொன்னது இன்னும் உனக்கு புரியலையா? நான் தான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன், லைஃப்பில் செட்டில் ஆனதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலான்னு. இப்போ எனக்கு அது பெரிய தப்புன்னு புரிஞ்சிருச்சு. லைஃப்பில் செட்டில் ஆனவங்க யாருமே இல்லை. புரிஞ்சுக்க சந்தோஷ். கையல், நீ சொல்றது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். வாழ்க்கையை செட்டில் ஆகலைன்னா லைஃபே நல்லா இருக்காது. எங்க மாமாட்ட காசு படலன்னு சொல்லிட்டு எங்க அக்கா வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டு இருக்கு. என்ன கல்யாணம் பண்ணா நீயும் கஷ்டப்படுவ கையில். வேணாம். நம்ம லைஃப்னா என்ன? நீயும் நானும் தானே சந்தோஷ்? சொல்லு சந்தோஷ். ஆமா, நம்ம தான். அப்புறம் என்ன, நம்ம லைஃப் நம்ம பார்த்துக்கலாம். என் அப்பா கிட்ட நம்ம பேசிக்கலாம். சரி கையில். வா பார்த்துக்கலாம். உன் உறவை கொண்டேனடி, என் உலகை கண்டேனடி. உறவை கொண்டேனடி, என் உலகை கண்டேனடி. நான் என்று சொன்னேனடி, இல்லை நாம் என்று சொன்னாயடி. எனக்கென நானும் உனக்கென நீயும் வாழ்ந்தது போதுமே. இனி உனக்கென நானும் எனக்கென நீயும் வாழ்ந்திட தோணுதே. எனக்கென நானும் உனக்கென நீயும் வாழ்ந்தது போதுமே. இனி உனக்கென நானும் எனக்கென நீயும் வாழ்ந்திட தோணுதே. தூரம் போதும், காயம் போதும், கண்ணீர் போதும் என்னவளே. காதல் சேரும் வாழும் காலம் காணக்கூடும் என்னவனே. தூரம் போதும், காயம் போதும், கண்ணீர் போதும் என்னவளே. காதல் சேரும் வாழும் காலம் காணக்கூடும் என்னவனே. உறவை கொண்டேனடா, என் உலகை கண்டேனடா.